ரவீனாவும் நிக்சனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே அதிகமாக கேட்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு கேள்விக்கு ரவீனா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்களோட ஹேட்டர்ஸ்க்குமே ஒரு சில ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் தான் ரவீனா மற்றும் நிக்சன். இவங்க 2 பேருமே நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ரவீனா மணி அவர்கள் கூட ரொம்பவே க்ளோஸில் இருந்தாங்க. ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்படியே மணி கிட்ட கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு டைமில் தான் நிக்சன் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகியிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் எலிமினேட் ஆகி போயிருந்தாங்க. வெளியே போனதுக்கப்புறமும் இவங்களோட நட்பு ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரவீனா அப்படியே மணியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நிக்சன் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறமும் இப்பயுமே ரவீனா நிக்சன் கூட ரொம்பவே க்ளோஸாக தான் இருக்காங்க. அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அடிக்கடி லைக் போட்டுட்ருக்காங்க. அடிக்கடி நிக்சனோட ஃபோட்டோஸை போட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல நிக்சன் அவர்களுமே ரவீனா எந்த ஒரு டான்ஸ் வீடியோ போட்டாலும் சரி, எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் சரி, முதல்ல லைக் பண்ணிடுறாரு, கமெண்ட் பண்ணிடுறாரு. இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க ஏன் முன்ன மாதிரி மணி அவர்கள் கூட பேசுறது இல்ல? இதற்கு முன்னாடி மணி கூட சேர்ந்து நிறைய டான்ஸ் வீடியோ போட்டீங்க, காமெடி வீடியோ போட்டீங்க, விளாக் வீடியோ போட்டீங்க, இப்போ ஒரு போஸ்ட் கூட போடுறது இல்ல. அதே நேரம் நிக்சன் அவர்கள் கூட ரொம்பவே க்ளோஸா நிறைய போஸ்ட் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கேள்விக்கு ரவீனா அவர்கள் ரொம்ப எக்ஸாக்டான பதிலை கொடுக்கல. ஆனால் நாங்கள் 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் நாங்கள் இன்னும் அப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மணியோட ஃபேன்ஸ் எல்லாமே இவங்க மணியை பிரிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சும் இவங்க ஆடுற டான்ஸை வச்சும் ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட ஃபேன்ஸுக்கான லவ்வை கொடுக்கறதுக்கே எனக்கு டைம் இல்லாமல் இருக்குது. இந்த ஒரு நிலையில் என்னோட ஹேட்டர்ஸை கவனிக்கிறது கூட எனக்கு நேரமே கிடையாது. ஸோ அவங்கள நான் இக்னோர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இவங்க போட்டிருந்த இந்த ஒரு போஸ்ட் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதே போல பிக் பாஸ் சீசன் 5 மூலமா மக்கள் மனசுல மிகப்பெரிய இடம் பிடிச்சவங்க தான் அமீர் மற்றும் பாவனி. இவங்க 2 பேத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அண்ட் இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்போ 2 பேருமே அவங்களோட கரியர் பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க சொல்லி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் கல்யாணத்தை பற்றிய பேச்சு வரல. இந்த ஒரு நிலையில சமீபத்தில் இவங்க பிரியங்கா அவர்களோட வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்க பிரியங்கா, அமீர் மற்றும் பாவனி இவங்க 3 பேரும் பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து போட்டிருந்தாங்க. அண்ட் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோவில் பிரியங்கா அவர்கள் ஸ்பெசிஃபிக்காகவே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இங்கே இருந்தனா என்ன அவனுங்க இருக்க விட மாட்டானுங்க, இப்போவே இவங்களுக்கு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மிக விரைவில் கல்யாணம் ஆக போகுது, அப்படிங்கிறப்ப கல்யாணம் ஆச்சுன்னா என்னெல்லாம் சுத்தமாக இருக்கவே முடியாது, நான் வீட்டை காலி பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு இடத்துக்கிட்ட நல்லா கவனிச்சோம்னா மிக விரைவில் கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.